நெக்ஸ்ட் பார்க்க போற ஆர்டிகல் வந்து ஜூன் 24th வந்த சென்டர் பேஜ் ஆர்டிகல். பட் இந்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் தெளிவா சொல்லிடுறேன். ஆல்ரெடி இஸ்ரேல் ஈரான் வார் வந்து வைரல் நியூஸா மாறிடுச்சு. எப்போ ஒரு விஷயம் வைரல் நியூஸா மாறிச்சோ ஆட்டோமேட்டிக்கா அதை பத்தின எல்லா பாயிண்ட்ஸும் எல்லா கண்டென்ட்டும் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். இப்போ இந்த சிச்சுவேஷன்ல என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி நான் யோசிக்கிறேன்னா, எந்த பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு ரீச் ஆகாது அண்ட் எந்த பாயிண்ட்ஸை கண்டிப்பா நீ தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸை மட்டும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் பாயிண்ட், கண்டிப்பா உங்களுக்கு அந்த பாயிண்ட் தெரிஞ்சிருக்கும். பட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி அகைன் சொல்றேன். ஸோ வாட் இஸ் தி நியூஸ்? இஸ்ரேல் அட்டாக்டு தி ஈரான் நியூக்ளியர் சைட்ஸா? பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? கடைசி 10-12 வருஷத்துல இஸ்ரேல் வந்து இன்னொரு கண்ட்ரியோட நியூக்ளியர் சைட் அட்டாக் பண்றது தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டா கிடையாது. ஸோ இந்த பேசிக் பாயிண்ட் நான் வச்சுக்கணும். ஓகே, அகைன் சொல்றேன். சேம் இஸ்ரேல் 1981ல ஈராக்ல இருக்கிற ஒரு நியூக்ளியர் சைட் ஒசிராக் நியூக்ளியர் சைட்டை அட்டாக் பண்ணுச்சு. இஸ்ரேலுக்கு சக்சஸ். அண்ட் அகைன் மறுபடியும் சேம் இஸ்ரேல் சிரியாவில் இருக்கிற அல் கிபார் நியூக்ளியர் சைட்டை அட்டாக் பண்ணுச்சு. எந்த வருஷம்? 2007. ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட், இஸ்ரேல் வந்து தன்னை சுத்தி இருக்கிற நாட்டை அட்டாக் பண்றது வழக்கம் பண்ணிட்டே இருக்கு, ஹிஸ்டாரிக்கலா பண்ணிட்டே இருக்கு. ஸோ திடீர்னு யோசிச்சு பயந்து பண்றது கிடையாது. இதுக்கு ஒரு லாங் டேர்ம் பிளான் இருக்கு. அண்ட் ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட், நியூக்ளியர் சைட் அட்டாக் பண்றது இஸ்ரேலுக்கு இது முதல் முறை கிடையாது. ஆல்ரெடி நிறைய தடவை பண்ணியிருக்கு. அப்ப இந்த ரெண்டு பாயிண்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த மிடில் ஈஸ்ட் பகுதியில் இஸ்ரேலுக்கு வெயிட் அண்ட் ஆப்பரண்ட் யார்? ஈரான். ஸோ ஈரானுக்கு என்ன தெரியும்? கண்டிப்பா இஸ்ரேல் ஈரானை அட்டாக் பண்ணும். எப்படி வந்து ஈராக் அட்டாக் பண்ணுதோ, சிரியாக் அட்டாக் பண்ணுதோ, ஃபியூச்சர்ல நம்மளே அட்டாக் பண்ணும் ஈரானுக்கு தெரியும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த எல்லா அட்டாக்லையுமே இஸ்ரேல் ஜெயிச்சதுக்கான மெயின் ரீசன் என்ன? எல்லா நியூக்ளியர் சைட்டும் லேண்டுக்கு மேல இருக்கு, சர்ஃபேஸ்க்கு மேல இருக்கு. ஈஸி அட்டாக் பண்ணி காலி பண்ணிட்டாங்க. ஸோ ஃபியூச்சர்ல இஸ்ரேல் நம்ம அட்டாக் பண்ணோம். இஸ்ரேல் பின்னாடி ஸ்ட்ராங் சப்போர்ட் யார் இருக்கா? யூஎஸ் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எதிராக நம்ம ஜெயிக்கணும்னா வேற வழியே கிடையாது. நமக்கு பெரிய வெப்பன் வேணும். என்ன வெப்பன்? நியூக்ளியர் வெப்பன் கண்டிப்பா தேவை. பட் நியூக்ளியர் சைட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணா என்ன பண்ணுவாங்க? அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா ஈரானோட நியூக்ளியர் சைட் சர்ஃபேஸ்க்கு மேல இருக்கக்கூடாது, கிரவுண்டுக்கு கீழே தான் இருக்கணும். ரெண்டாவது முக்கியமானது, ஒரு கண்ட்ரிக்கு ஒரே ஒரு நியூக்ளியர் சைட் இருந்துச்சுன்னா யூஎஸ்ஏவோ இல்லை இஸ்ரேலோ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்த அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு, நம்ம வீக் ஆக்கிடுவாங்க. அப்போ நான் ஒரு நியூக்ளியர் சைட் ரெடி பண்ணோம்னா அட்டாக் பண்ணாலும் அது அடிக்கூடாது. அண்ட் ஒரு இடத்துல கூடாது, டீசென்ட்ரலைஸ்டா இருக்கணும். எல்லா இடத்துலையும் இருக்கணும், எல்லா இடத்துலையும் காப்பி பண்ணி வச்சிருக்கணும். அதான் எக்ஸ்பீரியன்ஸ். கரெக்டா யோசிக்க முடியுதா? ஏன்னா நிறைய பேர் இந்த ஆங்கில யோசிக்கிறாங்க. ஈரானுக்கு பயங்கரமான அடி தான், இட் பிகம்ஸ் வீக் தான். பட் நாம நினைக்கிற அளவுக்கு வீக் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி இஸ்ரேல் வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல நிறைய கண்ட்ரீஸ்ல அட்டாக் பண்ணிருக்கு, நியூக்ளியர் சைட் அட்டாக் பண்ணிருக்கு. அப்ப கண்டிப்பா நம்மளே அட்டாக் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? பயங்கர சேஃபா பார்த்துக்கணும். ஸோ ஓரளவுக்கு லாஜிக் புரிஞ்சா? ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இது ஆக்சிடென்ட்ல உருவாக்குறது கிடையாது. எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் திட்டமிட்டு பிளான் பண்ணி ஃபியூச்சர்ல இஸ்ரேல் கூட யூஎஸ் சேர்ந்து அட்டாக் பண்ணும். அப்ப அவங்கள அகைன்ஸ்டா நிக்கணும்னா எப்படி கட்டும்? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, லாஜிக் புரியுதா? ஈரான் சுத்தி இருக்கிற கண்ட்ரீஸ்ல நிறைய கண்ட்ரீஸ்ல இஸ்ரேல் அட்டாக் பண்ணிருக்கு, அந்த அட்டாக்ல இஸ்ரேல் ஜெயிச்சிருக்கு. அதை பாக்குறோம், நம்ம என்ன பண்ணுவோம்? பயந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராங்கா பண்ணுவோம்ல. ஆல்ரெடி ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டி செம ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்ட்ராங் அர்த்தம் இட் இஸ் பரிட் டீப் அண்டர் கிரவுண்ட். அதாவது கிரவுண்ட்ல இருந்து, மலையில இருந்து 80ல இருந்து 100 மீட்டர் கீழே தானே இருக்கு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்கு. லாஜிக் புரியுதா? இந்த உலகத்தோட பெரிய பாம் ஒரு 1000 கணக்குல 10,000 கணக்குல ஒரு பெரிய வெயிட் கொண்ட ஒரு பாம் போட்டா கூட, பூமியில போட்டா கூட, இந்த பூமியோட 60 மீட்டர் வரைக்கும் தான் போயிட்டு டிஸ்ட்ராய் பண்ணும். அந்த அளவுக்கு தான் பவர்ஃபுல்லான பாம் யார்கிட்ட இருக்கு? அமெரிக்கா கிட்ட இருக்கு. ஸோ ஈரான் வந்து ப்ரீ பிளான்டா இருக்கு. அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். அது என்ன பண்ணல? ஜஸ்ட் ஒரு பூமியில போயிட்டு ஒரு 80ல இருந்து 100 மீட்டர்ல நியூக்ளியர் சைட்டை பிளான் பண்ணல. இந்த 80 மீட்டர் ஃபுல்லாவே கான்கிரீட் போட்டு அது கீழே உருவாக்கிருக்கு. நீங்க பேப்பர்ல பார்த்திருப்பீங்க, ரீஇன்ஃபோர்ஸ்டு கான்கிரீட். ஏர் சர்ஃபேஸ்ல கான்கிரீட் போட்டு ராக்ஸ்லாம் வச்சு அது கீழே உருவாக்கினது தான் ஈரானோட நியூக்ளியர் சைட். லாஜிக் புரியுதா? அகைன் சொல்றேன். ஒரு நார்மல் ஏர் சர்ஃபேஸ் கீழே நீங்க வந்து நியூக்ளியர் சைட் கட்டுறீங்கன்னா, இப்போ பார்த்தோம்ல யூஎஸ்ஏவோட ஹெவியஸ்ட் பாம், மான்ஸ்டர் பாம் இது GBU-57 MOP. வாட் இஸ் MOP? P ஃபார் பெனிட்ரேட்டர். அதாவது இந்த குண்டு என்ன பண்ணும்? உள்ள போகும். மேசிவ் பெனிட்ரேட்டர், மேசிவ் ஆர்டினன்ஸ் பெனிட்ரேட்டர். ஸோ யூஎஸ்ஏவோட பெரிய குண்டு GBU-57. ஸோ அந்த குண்டை நீங்க ஏர்த்துல போட்டீங்கன்னா எதுக்கு போகும்? ஒரு 60 மீட்டர் வரைக்கும் உள்ள போய் டிஸ்ட்ராய் பண்ணும். அதே பெரிய குண்டை ஈரான் கட்டி வச்சிருக்கிற கான்கிரீட் இருக்குல்ல, அதுல போட்டீங்கன்னா அந்த ரீஇன்ஃபோர்ஸ் கான்கிரீட்ல 18 மீட்டர் வரைக்கும் தான் டிஸ்ட்ராய் ஆகும். லாஜிக் புரியுதா? இந்தியா பண்ண மாதிரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ண முடியாது. டைரக்டா போயிட்டு எங்க டெரரிஸ்ட் இருக்காங்களோ அந்த இடத்த அட்டாக் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு கிடையாது. ஈரானோட ஒரு நியூக்ளியர் சைட்டை நீங்க காலி பண்ணணும்னா அட்லீஸ்ட் 2 தடவை 3 தடவை 4 தடவை பண்ணி ஆகணும். நீங்க குண்டு போட்டா மட்டும் தான் கிட்டே போக முடியும். நீங்க அதனால தான் நியூஸ்ல பார்த்திருப்பீங்க, ட்ரம்ப் என்ன சொல்றாரு? அவர் பிளான் வாஸ் சக்சஸ், அவர் டார்கெட் வாஸ் சக்சஸ். 3 பகுதியில் வெடிகுண்டு போட்டிருக்கோம், ஆல்மோஸ்ட் டிஸ்ட்ரக்ட் ஆயிருக்கும் ட்ரம்போட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் ஆக்சுவலா பார்த்தா மேப் படி பார்த்தீங்கன்னா அதுக்கு சான்ஸே இல்லை. இது யாரோ ஒருத்தவங்க ஆக்சிடென்ட்ல குண்டு போட்டா அழிஞ்சு போற அளவுக்கான ஆக்சிடென்ட்ல உருவான பிளான் கிடையாது ஈரானோட நியூக்ளியர் பிளான். யோசிக்க முடியுதா? அகைன் சொல்றேன், கான்கிரீட் இங்க இருக்கு, 80 மீட்டர் கீழே இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் குண்டு போடுற, ஒரு 18 மீட்டர் போயிடுச்சு, உள்ள போயிடுச்சு. மறுபடியும் என்ன பண்ணும்? அதே இடத்துல ஷார்ப்பா மறுபடியும் அதே இடத்துல போட்டா மட்டும் தான் இன்னும் கொஞ்சம் கீழே போக முடியும். நீ தப்பி தவிர இங்கே போட்டோம்னா மறுபடியும் ஆகும், அதே 18 மீட்டர் தான் போகும். ஸோ அட்டாக் வந்து ப்ரிசைஸ்டா இருக்கணும், ஒரே இடத்துல ரிப்பீட்டா பண்ணி ஆகும். அப்படி ஒரு 3 தடவை 4 தடவை ஒரு இடத்துல 3 தடவை 4 அட்டாக் பண்றோம்னா மிலிட்டரி ஆயிடும், ஆயிடும்ல, அவேர்னஸ் ஆயிடும்ல. என்ன சொல்ற புரியுதா? நியூஸ்ல சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? பார்டோ, நட்டாஸ், எஷ்ஃபகான் இந்த 3 பகுதியில் அட்டாக் பண்ணிருக்காங்க. யாரு? யூஎஸ்ஏ வந்து பாம்பு போட்டிருக்கு. பட் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் வந்து தன்னோட நியூக்ளியர் சைட்டை நிறைய இடத்துல
காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கு, டீசென்ட்ரலைஸ் பண்ணிருக்கு. ஆனா எதெல்லாம் முக்கியமான பகுதியோ அந்த பகுதி வந்து மிலிட்டரைஸ், கண்ட்ரியோட மிலிட்டரி என்ன பண்ணிருக்கு, பாதுகாத்துட்டு இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் புரிச்சுல, இது ஒன்று. அண்ட் செகண்ட் பாயிண்ட், இந்த அட்டாக் இஸ்ரேலே பண்ணலாம் தானே. அந்த நியூக்ளியர் சைட்ல வந்து அணுகுண்டு போட்டாங்களே, அந்த நியூக்ளியர் சைட்ல வந்து பாம்பு போட்டாங்கல்ல, இஸ்ரேலே பண்ணலாம் தானே. இஸ்ரேல் கிட்ட அந்த அளவுக்கான வெயிட்டான பாம்பு இல்ல. ஒன்று, இஸ்ரேல் கிட்ட இருக்கிறது என்னது, GBU-28 தான் இருக்கு. USA போட்டது GBU-57MOP, அதாவது அந்த ஏர்த்துக்குள்ள போறது, கான்கிரீட்குள்ள போறது. ஸோ அவ்வளோ வெயிட்டான பாம்பு இல்லாதனால யார் வரா, USA உள்ள வரா. இது ஒரு ரீசன். ரெண்டாவது, அவ்வளோ வெயிட்டான கொண்டு கேரி பண்ண போகணும்ல, அது கேரி பண்ற போற அளவுக்கான வெயிட்டான ஏர்கிராஃப்ட் இஸ்ரேல் கிட்ட கிடையாது. இஸ்ரேல் கிட்ட இருக்கிறது F-35I. இந்த ஜெட்டை வச்சுக்கிட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ குண்டும் கிடையாது, கேரியரும் கிடையாது. ஸோ இந்த பாம்பை ஏற்றிட்டு போறதுக்கான கேரியர் யாரு, B-52. நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்களா, வானத்துல ரொம்ப ஃபிளாட்டண்டா போயிருக்கும்ல, கண்ணுக்கு தெரியாத மாதிரி. ஸோ இஸ்ரேலுக்கு USA சப்போர்ட் கண்டிப்பா தேவை. அண்ட் மூணாவது பாயிண்ட், ஒருவேளை ஒரே இடத்துல நிறைய குண்டு போட்டு ஈரானோட சைட் அழிஞ்சு போயிருந்தாலும் அதை மறுபடியும் ஃபாஸ்டா இன்னொரு சைட்டை உருவாக்குறது ஈரானுக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாது, ஈஸியர். ஏன்னா ஆல்ரெடி நிறைய இடத்துல சைட் உருவாக்கிருக்காங்கன்னா இந்த யார் வெரி ஸ்ட்ராங் இந்த ஐடியா, அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது ரொம்ப டைம் ஆகாது. அண்ட் இது கூடவே சில பேர் யோசிக்கலாம், ஓகே பாம்பால தான் போயிட்டு பண்ண முடியாது, அட்டாக் பண்ண முடியாது, சைபர் வழியா போனால, அதாவது இதான் சைட் வச்சுக்கலாம், நியூக்ளியர் சைட். இல்ல ஒரு மிஷின் இருக்கும், ரொம்ப சிம்பிளா சொல்றேன், க்ரூடா ஸ்கூல்ல படிச்சிருப்போம்ல, சென்ட்ரிஃபியூஜஸ். இதான் என்ன பண்ணும், சுத்தும். யுரேனியம் ஃபாஸ்டர் ஸ்பீட்ல சுத்த வைக்கிறதுக்கான ஒரு மிஷின். எவ்வளவு ஸ்பீட்ல சுத்த வைக்கலாம், 1000 சென்ட்ரிஃபியூஜ். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, திஸ் இஸ் கனெக்டட் வித் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் வழியா அதிகமாக்கலாம் கம்மியாக்கலாம். எதை, ஸ்பீடு, ஃபேன் ஸ்பீடு மாதிரி சென்ட்ரிஃபியூஜ் ஸ்பீடு அதிகமாக்கலாம் கம்மியாக்கலாம். 2010 இந்த கம்ப்யூட்டர் இருக்குல்ல, இந்த கம்ப்யூட்டர் ஹேக் பண்ணாங்க, பயங்கர ஃபேமஸ், ஸ்டக்ஸ்நெட். அதாவது அந்த கம்ப்யூட்டர் ஹேக் பண்ணி சென்ட்ரிஃபியூஜ் ஆப்ரேட் பண்ணலாம்ல, ஆப்ரேட் பண்ணாங்க இன்டெரக்டா. ஈரானுக்கு தெரியாம, இந்த சைட்டுக்கு தெரியாம என்ன பண்ணிட்டாங்கன்னா, சென்ட்ரிஃபியூஜ் ஸ்பீடை வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன், 1000 இருந்து 2000 மாத்திட்டான். செம்ம ஸ்பீடா சுத்தம் ஆகும், ஹீட் ஆகும்ல, ஹீட் ஆகி அடிச்சு வெடிச்சிடுச்சு. அப்போ ஆல்ரெடி ஈரானுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, சைபர்னாலையும் நியூக்ளியர் சைட்டை அட்டாக் பண்ண முடியும். அப்போ அதை என்ன பண்ணிருப்பாங்க, 2010 இருந்து 2025 ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன், ஒரு கண்ட்ரி வந்து நியூக்ளியர் சைட் தயாரிக்க வேணாம் அப்படின்னு ஒரு மிலிட்டரி பேஸ் சொன்னீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. we should need diplomatic. Diplomatic is the only solution. ஸோ இந்த ஆர்டிகல் பேசுற கோர் பாயிண்டே தான், ஹெட்டிங் படிங்களேன், ஈரான்ஸ் நியூக்ளியர் ப்ரோக்ராம் அண்ட் தி illusion ஆஃப் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். ஒரே நாளில் போய் அட்டாக் பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்சு சொல்றாங்களே, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ன்றது illusion. ஈரான்ல ஒர்க் அவுட் ஆகாது, அது ரொம்ப கீழே இருக்கு, அதை ப்ரூவ் பண்றாங்க. அதாவது the military strike will not stop the Iran nuclear program. Why? First point, ஆல்ரெடி நீங்க அட்டாக் பண்ண ஃபார்டோ, நட்டான்ஸ், இது எல்லாமே ஆல்ரெடி லேயர் பை லேயர் கீழே போயிட்டு ரீஇன்ஃபோர்ஸ் கான்கிரீட்னால உருவாக்கப்பட்ட சைட். அதை அட்டாக் பண்ண முடியாது, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹிடன் சைட் கிடையாது, ஜஸ்ட் ஹிடன் கிடையாது, லாஜிக் புரியுதுல, இன்ஜினியர்டு சைட். அதாவது மிலிட்டரி அட்டாக் எப்போனா பண்ணலாம், அந்த மிலிட்டரி அட்டாக்கை வித்ஸ்டாண்ட் பண்றதுக்கான சைட் இது, தவிர யாரும் பார்க்க கூடாதுன்னு மறைச்சு வச்ச சைட் கிடையாது. டெலிபரேட்லி இன்ஜினியர்டு வித்ஸ்டாண்ட் தி மிலிட்டரி அட்டாக் சைட். ஸோ இந்த பகுதியை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா ஆர்டினரி பாம்பு பத்தாது, ஹெவி பாம்பு தேவை. அண்ட் ஆல்சோ ரிப்பீட்டட் ஸ்ட்ரைக் தேவை. அது யார்கிட்ட கிடையாது, இஸ்ரேல் கிட்ட கிடையாது. இஸ்ரேலோட ஒன் டே அட்டாக்கால ஒன்றும் பண்ண முடியாது. USA அடிக்கடி வரணும், ரிப்பீட்டடா வரணும், அது ஹைலி காஸ்ட்லி ஆல்சோ. யாருக்கு, USA. அப்படியே அட்டாக் பண்ணாலும் அகெயின் ஈரான் கேன் ரீபில்ட் இட்ஸ் சைட். எப்படி 2010 சைபர் அட்டாக்ல இருந்து மறுபடியும் சைட்டை உருவாக்குனாங்களோ அதே மாதிரி என்ன மறுபடியும் உருவாக்கிடுவாங்க. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட், ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் இஸ் ஸ்ப்ரெட் அவுட் பிளஸ் டூப்ளிகேட்டட். நிறைய இடத்துல உருவாக்கி வச்சிருக்காங்க, டீசென்ட்ரலைஸ்ட். ஸோ டீசென்ட்ரலைஸ்ட் பிளஸ் ஃபோர்டிஃபைட். ஒருவேளை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு US பிளஸ் இஸ்ரேல் தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்காங்கன்னா கூட கண்டினியூஸா ஏர் ஸ்பேஸை பயன்படுத்த முடியாது. என்ன ரீசன், இஸ்ரேல்ல இருந்து ஈரான் இருக்குல்ல ரொம்ப தூரம். ஸோ இது வழியா ஒரு கிராஃப்ட் வரணும்னா, ஒரு ஜெட் வரணும்னா நிறைய கண்ட்ரிஸை கிராஸ் பண்ணி வரணும். அப்போ எல்லா கண்ட்ரிஸோட மேலே எது பறக்குது, USAவோட இஸ்ரேலோட ஜெட்டு பறக்கும். அப்போ அது வந்து அவரோட ஏர் ஸ்பேஸ் என்ன பண்றீங்க, நீங்க ரூல்ஸ் வயலேட் பண்றீங்க, கேஸ் போடுவாங்க. அப்போ என்ன ஆகலாம், உன்னோட டார்கெட் வந்து ஈரான், பட் மற்ற எல்லா கண்ட்ரிக்குள்ளேயும் நீ போயிருக்க. ஸோ இவங்க எல்லாரும் என்ன பண்ணலாம், ரீடைலேட் பண்ணலாம், லாங் வாரா மாறலாம். ஸோ லாங் வாரா மாறிடுச்சுன்னா யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், USAக்கு. என்ன சொல்ல போனா ட்ரம்ப்புக்கு ப்ராப்ளம். என்ன ரீசன், ட்ரம்ப் சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட், USA இதுக்கப்புறம் லாங் வார் பண்ணாது, அது USAவோட காஸ்ட் தேவையில்லாம என்ன ஆகுது, செலவாகுது. அப்போ லாங் வார் மறுபடியும் ஆச்சுன்னா ஒரு மேசிவ் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் வரலாம். ஆனால் அது கூடவே ஈரான் ஆல்ரெடி சொல்லிடுச்சு, நீங்க பண்ண போற அட்டாக்கு இதுக்கப்புறம் அமைதியா இருக்க போறது கிடையாது, we will retaliate only through military. ஸோ டிப்ளமேட்டிக் டாக் இனிமே இருக்காது, திரும்பி என்ன பண்ணுவோம், அட்டாக் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி ஈரான் கிட்ட லாங் ரேஞ்ச் மிசைல் இருக்கு. ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண ரஷ்யா வரலாம், சைனா வரலாம், ரீஜனல் கண்ட்ரிஸ் வரலாம், இன்னும் பெரிய ஒரு வாரம் வரலாம். இவனோட சப்போர்ட்டோட ஃபியூச்சர் என்ன பண்ணலாம், இதை விட ஸ்ட்ராங்கா எதையும் அட்டாக் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்கா ஆகலாம். ரெசிலியன்ட் நியூக்ளியர் ப்ரோக்ராம் ஈரான் என்ன பண்ணும், மறுபடியும் இன்னும் ஸ்ட்ராங்கா